மக்களுக்காக இடஒதுக்கீடு வேண்டும் என்று ஒரே காரணத்துக்காக கும்பகோணத்தில் 10 லட்சம் மக்களை கூட்டியிருக்கிறது கமல். சரி. ஆனா அதுக்கு இந்த ஆண்டிலும் தமிழகத்தில் 40 மாவட்டங்களில் முஸ்லிம் மக்களுக்காக கவுன்சிலர் கூட்டியது. சரி. ஆனால் மீண்டும் 4ஆம் தேதி அன்று தேர்ந்தெடுப்பு போராட்டம் பற்றி சொன்னீர்கள். அந்த தேர்ந்தெடுப்பு போராட்டம் பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டும். ரியாதில் இருந்து KS துராப்ஷா அவர்களுடைய கேள்வியை பார்த்தீர்கள். அவர் என்ன கேட்கிறார் என்றால், கும்பகோணத்தில் 10 லட்சம் முஸ்லீம்களை திரட்டி நீங்கள் போராட்டம் நடத்தினீர்களே, அதுக்கு கூட பயன் இல்லாம போச்சு. இப்ப ஜூலை 4 சிறை நிரப்பும் போராட்டம் அறிவிச்சிருக்கிறீங்களே, இது ஏன், இதை விளக்குங்க அப்படின்னு கேட்கிறார். முதல்ல ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அற்பமான சின்ன சின்ன கோரிக்கைகளை நம்ம முன்வைத்தால் அதை தருவதில் ஆட்சியாளர்களுக்கு எந்த ஒரு சங்கடமுமே இல்லை. ஒரு போராட்டத்திலே தந்துருவாங்க. சின்ன சின்ன விஷயங்களா இருந்தால் ஒரே ஒரு போராட்டத்திலே தந்துருவாங்க. ஆனால் ஒரு நீண்ட நெடுங்காலமாக பறிக்கப்பட்டு அது இல்லேண்டு ஆக்கப்பட்டு அப்படி ஒரு மறுக்கப்பட்ட ஒரு உரிமைக்கு நம்ம போராடுகிறோம். அந்த கோரிக்கையை வென்றெடுப்பதாக இருந்தால் படிப்படியாக தான் அந்த கோரிக்கையில வென்றெடுக்க இயலும். ஒரு புல்லா இருந்துச்சுன்னா புடுங்கி போட்டு போயிடலாம். ஒரு ஆலமரமா வேறுண்டு இருந்துச்சுன்னு சொன்னா அதை அசைச்சு 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 தான் வீழ்த்த முடியும். அப்ப நம்ம இடஒதுக்கீடு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த நிலை இருந்துச்சுன்னு நீங்க யோசிக்கணும். எந்த நிலை இருந்தது? முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு தர முடியாது என்ற நிலை இருந்தது. எந்த ஒரு கட்சியும் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம் என்று மறந்து கூட அவங்க சொன்னது கிடையாது. எந்த ஒரு முஸ்லிம் தலைவரும் இது சம்பந்தமா குரல் எழுப்பினதும் கிடையாது. இவங்களுக்கு குரல் எழுப்ப பயம், அவர்களுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கம் என்கிற நிலைமை ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததா இல்லையா? அப்ப இடஒதுக்கீடை பற்றி பேசவே முடியாது என்கிற நிலையில் இருந்ததை கும்பகோணத்தினுடைய பேரணியும் அதற்கு முன்னர் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருந்த காலத்தில் நடத்திய வீரியமான போராட்டங்களும் ஆட்சியாளர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அசைத்து பார்த்தது. நமக்கெல்லாம் நன்றாக நினைவு இருக்கிறது. சட்டமன்றத்தில் முதலில் இதற்கு முன்னால் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது இடஒதுக்கீட்டை பற்றி லத்தீப் பேசிய பொழுது அதை கடிந்து கொண்டதை நம்ம எல்லாம் பார்த்தோம். ஆந்திராவில் ராஜசேகர் ரெட்டி முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு என்று அறிவித்தவுடனே இங்கே இருக்கிற ஜெயலலிதா பயங்கரமாக கொதித்து எழுந்து ஒரு எதிர்ப்பு அறிக்கை வெளியிட்டதை நம்ம மறக்க முடியாது. இப்படி எல்லாருமே முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு என்று சொன்னா அது உரிய தவறு மாதிரியும் சாத்தியம் இல்லைங்கிற மாதிரியும் பலவிதமான பதில்களை சொல்லியே ஏமாற்றி கொண்டு வந்தார்கள். இப்ப எப்படிலாம் அசைச்சிருக்கிறோம்? ஆரம்பத்தில் சொல்லிக் கொண்டிருந்தாங்க முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு சட்டவிரோதம், மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நம்ம விடல. எது சட்டவிரோதம்? சட்டவிரோதம்னா கேரளாவில் எப்படி கொடுத்திருக்கிறாங்க? கேரளா இந்தியா தானே. சட்டவிரோதம்னா கர்நாடகாவில் எப்படி கொடுத்தாங்க? கர்நாடகா இந்தியா தானே. அப்ப சட்டத்தில் இடம் இருக்க போய் தானே கொடுத்திருக்கிறாங்க. அப்ப சட்டத்தில் உள்ள சட்ட விதியெல்லாம் சுட்டிக்காட்டி சட்டவிரோதம் என்றெல்லாம் சொல்லி நீங்கள் நழுவ பார்க்காதீர்கள் சொல்லி கடுமையாக நம்முடைய நிலைப்பாட்டை எடுத்து வச்ச பிறகு சட்டவிரோதம்ங்கிற அந்த வார்த்தை இப்ப யூஸ் பண்றது கிடையாது. அவங்க இடஒதுக்கீடு கொடுக்காம இருப்பதற்கு என்னென்ன ஆயுதங்களை கையில வைத்துக் கொண்டு அவர்கள் போராடுவார்களோ அந்த ஆயுதங்களை நம்ம ஒவ்வொன்றா பறிக்கிறோம். அந்த வேலையை செஞ்சிருக்கிறோம் இந்த போராட்டத்தின் மூலமாக. அடுத்து என்ன பண்ணுவாங்க? இடஒதுக்கீடு கொடுத்தா பிற சமுதாய மக்கள் எல்லாம் பயங்கரமா கொதிச்சு எழுந்துருவாங்க. யாரும் எழமாட்டாங்க. இவங்க அப்படி தூண்டி விட்டு பார்த்தாங்க. பிற சமுதாய மக்களுக்கு நல்லா தெரியுது, பாவம் முஸ்லீம்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க தான் வெளிநாட்டில் போய் வேலை இல்லாம திண்டாடுறாங்க என்பது பிற சமுதாய மக்களுக்கு தெரிஞ்சதுனால எந்த சமுதாயமும் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறத எதிர்க்கவே இல்லை. அந்த வாதத்தையும் நம்முடைய தீவிரமான நடவடிக்கைகள் மூலமாக, போராட்டங்கள் மூலமாக, பிரச்சாரத்தின் மூலமாக நம்ம முறியடிச்சிட்டோம். அதை இப்ப சொல்ல மாட்டாங்க.
அப்புறம் என்ன பண்ணுவாங்க, உச்ச நீதிமன்றத்தில் 69% மேல இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது, 50% மேல இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்ற வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அந்த தீர்ப்பு வந்த பிறகு நாங்க தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லாம விளக்கணும். இப்படி அவங்களுடைய எல்லா விதமான முயற்சிகளையும் நம்ம முறியடித்த பிறகு இப்ப என்ன வந்திருக்கு நிலைமை, தமிழகத்தில் பிஜேபியை தவிர எல்லா கட்சிகளுமே முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் பேசுது, எழுதுது, அறிக்கை விடுது, தேர்தல் அறிக்கையில குறிப்பிடுறாங்க, சட்டசபையில குரல் எழுப்புறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னு சொன்னா, ஒரு வீடு கட்டுவதற்கு ஏற்றவாறு நிலத்தை பண்படுத்துற வேலை செய்வோம் இல்லையா, அந்த வேலை இப்ப நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப யாரும் எதிர்க்க மாட்டாங்க, அவங்கள்ட்ட பொய்யான காரணங்கள் எதுவுமே இல்லை. இனி அடுத்து கொடுக்க வேண்டியதுதான் என்கிற நிலையிலையும் எப்படி கொடுக்க வேண்டும் என்ற நிலையிலையும் கொண்டாந்து ஆட்சியாளர்களையும் அரசியல்வாதிகளையும் நம்ம தள்ளிட்டோம். அதை தவிர வேற ஒன்று அவர்கள் எடுக்க முடியாது. அப்படி தள்ளுவதற்கு தான் இவ்வளவு வருஷ போராட்டம் தேவைப்பட்டுச்சு. ஆனால் நம்ம தளர்ந்து, ஆமா என்ன கும்பகோணத்திலே குளிக்கிட்டோம், அதுக்கே ரிசல்ட் இல்லை, இதுக்கு என்ன ஆக போகுதுன்னு நினைச்சீங்கன்னு வைங்க, அது போதும் ஆட்சியாளர்கள் நம்மளை கை விடுறதுக்கு. இடஒதுக்கீட்டுக்கு சாவுமணி அடிக்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கிடுவாங்க. நாங்க அதே வீரியத்தோடு இருக்கிறோம், மறக்க மாட்டோம், விடவே மாட்டோம், இதுல காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டோம் அப்படிங்கிற உறுதியை திரும்ப 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 நம்ம காட்டிக் கொண்டிருந்தால்தான் ஆட்சியாளர்கள் இவங்க தீவிரமா இருக்கிறாங்க, கேட்பதில் தீவிரமா இருக்கிறாங்க என்று விளங்கி நமக்கு இடஒதுக்கீடு தருவார்கள். அதனாலதான் இப்ப சிறை நிரப்புகிற போராட்டம் அறிவிச்சிருக்கிறோம். ஜூலை 4க்குள்ள அவங்க தந்துட்டாங்கன்னு சொன்னா அது அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிற ஒரு மாநாடா மாறும். தரல என்று சொன்னா சிறை நிறைக்கிற போராட்டம் சொல்லி நம்ம அறிவித்திருக்கிறோம். ஆண்கள் பெண்கள் குடும்பத்தோடு அதுல பங்கேற்க இருக்கிறாங்க. அந்த சிறை நிரப்புவது சாதாரண விஷயமா நீங்க நினைக்கிறீங்க. ஒரு சமுதாயத்தில் ஆண்களும் பெண்களும் ஜெயிலுக்கு போறதுக்கு தயார் என்று வருவார்களேயானால் அது அவங்களை அசைச்சு பார்க்கும். ஆகா, இது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், எவ்வளவு ஓட்டு இழப்பை நமக்கு ஏற்படுத்தும், ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய கோபம் நம்ம மேல திரும்பிடுமே என்று நினைத்து உடனடியாக சீக்கிரமாக தருவதற்கு முயற்சி பண்ணுவார்கள். அப்படியும் தரலன்னா அப்புறம் விட மாட்டோம். இதே வேகத்தோடவே நம்ம இருந்து கொண்டிருப்போம். இடஒதுக்கீடு பெறுவதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் நம்ம அடைய கொள்ள மாட்டோம், பண்ண மாட்டோம். இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், நம்மள மாதிரி பின்தங்கின சமுதாயமாக வன்னியர் சமுதாயம் இருந்தது. அவங்களுக்காக ஒரு தலைவர்கள் களமிறங்கி இடஒதுக்கீட்டுக்காக குரல் கொடுத்தாங்க, போராடினாங்க. அடுத்த நிமிஷமே கிடைச்சிருச்சா? இல்ல. இன்னும் சொல்ல போனா மத அடிப்படையில் அவங்க கேட்கல, சாதி அடிப்படையில் கேட்டாங்க. இவங்க வாதப்படி அதுக்கு தடையெல்லாம் இல்ல. அதுக்கே சால்ஜாப்பு சொல்லி இல்லைன்னு மறுத்தார்கள். அவங்க திரும்ப 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 போராடினார்கள், ஜெயிலுக்கு போனார்கள், உயிர்களை பலி கொடுத்தார்கள், தமிழகத்தை ஸ்தம்பிக்க வைத்தார்கள், ஏராளமான வழக்குகளை சந்தித்தார்கள், அடக்குமுறைக்கு உள்ளானார்கள். எல்லாத்தையும் தாங்கி கொண்ட பிறகு வேறு வழி இல்லாமல் கொடுத்தே தீர வேண்டும் என்ற நிலைமைக்கு ஆட்சியாளர்கள் தள்ளப்பட்டு கொடுத்தார்களா இல்லையா? அதனால் அதே மாதிரி நம்மள அடைய முடியும். எப்ப அடைய முடியும் என்றால் இந்த வேகத்தை குறைய விடக்கூடாது. இந்த நெருப்பை எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இடஒதுக்கீடு வேணும் வேணும் என்ற நெருப்பு கனன்று எரிந்து கொண்டே இருக்கிற வரைக்கும் இவர்கள் நம்மளை ஏமாத்த இயலாது. எப்ப சோர்ந்தீங்களோ அது அவர்களுக்கு போதும். கேட்க ஆள் இல்ல, மறந்துட்டாங்க, சோர்ந்துட்டாங்க, இனிமே வாயை திறக்க மாட்டாங்க. அதாவது நம்ம வாயை திறந்து மக்கள்கிட்ட கொண்டு போயிருவோங்கிற ஒரு பயம்தான். ஓட்டு பொறுக்கிறது தான் முக்கியமான மேட்ரு. அதுதான் அவர்களை இடஒதுக்கீடு தர தூண்டுமே தவிர அதுக்கு போராட்டங்கள் தான் வழியா இருக்குங்கிற அடிப்படையில் நம்ம இதுல இறங்கி இருக்கிறோம். இதை நீங்க கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய குடும்பத்தார்கள், உங்க சொந்த பந்தங்களுக்கெல்லாம் தபால் மூலமாக நீங்கள் தெரிவித்து, போன் மூலமாக தெரிவித்து, அவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும். அதன் மூலமாக நீங்கள் அந்த வெளிநாடுகளில் படுகிற கஷ்டங்கள் உங்களுடைய தலைமுறைக்கு இல்லாமல் செய்ய முடியும் என்பதை விளக்கி சொல்ல வேண்டும். இதுதான் இந்த கேள்விக்கு உரிய சுருக்கமான பதில்.